சங்கீதம் 124 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசிப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் சகாயம், அதாவது உதவி எங்கே இருந்து வரும் என்று கேட்டீர்களானால், எந்த நாமத்தில் இருக்கிறது கேட்டீர்களானால் கர்த்தருடைய நாமத்தில் தான் உண்டு. வேறு ஒரு நாமத்திலோ மற்ற நாமத்திலும் எதிலும் சகாயம் கிடைக்காது, உதவி கிடைக்காது, அதுக்குண்டான பலன் வராது. ஆனால் கர்த்தருடைய நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, பலத்த துருக்கமாக இருக்கிறது, நமக்கு ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தில் நாம் ஏதாகிலும் கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அது நமக்கு வாய்க்கிறதாய் சித்திக்கிறதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்திலே உதவி மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே சுகம் உண்டு, அதில் பலன் உண்டு. அது மாத்திரமல்ல, யாராவது சுகம் இல்லாமல் பலவீனமாக இருந்தாலும் இல்லை வேதியில் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வேதியிலிருந்து விடுதலையும் தருகிறவராய் இருக்கிறார், காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு வாய்க்கிறதாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், உங்களை ஆதரிக்கிறவராய், உங்களை அரவணைக்கிறவராய், அது மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் எல்லா ஆபத்து காலத்திலும் இருந்து அவர் உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு வாய்க்கிறதாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.